ரோபோ லீக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. தமிழகம் வந்திருக்கிற பிரதமரை பார்க்க போயிருப்பேன்னு நினைச்சேன், போகலையா? அவரை பார்த்து நான் என்ன செய்ய போறேன்? பார்க்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பார்த்தா போதாதா? பிரதமரை பார்க்கவோ பேசவோ எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கத்தானே செய்யும். அது சரி, யாரெல்லாம் அவரை பார்க்க துடிக்கிறாங்க? அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, தொழிலதிபர்கள் பலரும் மோடியை நேரடியாக சந்திச்சு பேச துடிக்கிறாங்களாம். தமிழக பாரதிய ஜனதா தலைவர்கள் மூலமாகவும் டெல்லி தலைவர்கள் மூலமாகவும் பல வழிகளில் முயற்சி செய்கிறாங்களாம். சரி, அதுக்கு என்னப்போ? விஷயம் அது இல்லை விக்ரம். இத்தனை பேர் ஒரு பக்கம் பிரதமரை பார்க்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் குறிப்பிட்ட சிலருக்கு பிரதமரை சந்திக்கிற வாய்ப்பை தாமரை தலைவர்களே ஏற்பாடு செஞ்சு தர்றாங்களாம். அப்படியா? எதுக்காக அப்படி செய்கிறாங்க? காரணம் இல்லாமலா? தேர்தல் நெருங்குற நேரத்தில் தாமரை கட்சிக்கு பலம் சேர்க்கத்தான். என்ன சொல்கிற ரோபோ? கட்சிக்கு பலம் சேர்க்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆட்களா அவங்க? இல்லாமலா பின்ன. அவங்க மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிறதோட அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டமும் இருக்கிறப்போ அவங்க சக்தி வாய்ந்தவங்க தானே. நீ சினிமா நடிகர்களை பற்றி தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே. தாமரைக்கு தமிழகத்தில் ஒளியூட்ட திரை நட்சத்திர வேட்டை நடக்குதுன்னு என்னுடைய ஏஜென்ட்டுகள் சொல்கிறாங்க. இந்த வேட்டையில் பெரிய மீன்கள் சிக்குமா இல்லை சின்ன மீன்கள் தான் சிக்குமா அப்படிங்கிறது போக போக தெரியும். யார் யார் அப்படிங்கிற தகவல்கள் ஒவ்வொன்றா செய்தியாக வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவ. பெரிய மீன்கள்னு யாரை சொல்கிற ரோபோ? தமிழ் திரையுலகத்தில் பெரிய மீன்கள் யாருன்னு உனக்கு தெரியாதா விக்ரம்? ஆனால் ஒரு விஷயம், அந்த பெரிய மீன்கள் எல்லாமே கழுவுற மீன்களில் நழுவுற மீன்களாக தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு. இந்த முறை மோடி விரிக்கிற வலையில் எந்த மீன் சிக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ரோபோ, கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து தானே ஆகணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். சரியா சொன்ன விக்ரம், பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். ஓகே ரோபோ, நன்றி நேயர்களே.